என்னது, தமிழ்நாட்டின் காவிரி உரிமையை காப்பாத்த முதல்வர் விஜய் எடுத்த அந்த அதிரடி முடிவா? கர்நாடக அரசு மேகதாட்டுல அணை கட்ட முனையும் ஒவ்வொரு தடவையும் நம்ம தமிழ்நாட்டோட டெல்டா விவசாயிகளின் எதிர்காலமே கேள்விக்குறியாகுது. ஆனா இந்த தடவை டெல்லி வரைக்கும் அதிர்வலையை ஏற்படுத்துற அளவுக்கு முதல்வர் விஜய் ஒரு தீர்க்கமான ஆக்ஷனை இறக்கி இருக்கிறாரு. அப்படி என்ன அதிரடி முடிவை விஜய் எடுத்தாரு? மேகதாட்டு அணை வந்தா தமிழ்நாட்டுக்கு என்ன ஆபத்து? முழுசா இந்த வீடியோவுல பார்ப்போம். முதலில் இந்த மேகதாட்டு பிரச்சனை என்னன்னு சுருக்கமா புரிஞ்சுப்போம். கர்நாடகாவில் இருக்கிற மேகதாட்டுங்கிற இடத்துல சுமார் 9,000 கோடி ரூபாய் செலவுல ஒரு புதிய அணை கட்டுறதுக்கு கர்நாடகா அரசு தீவிரமா முயற்சி பண்ணிட்டு வருது. ஒருவேளை இந்த அணை மட்டும் கட்டப்பட்டுச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு இயல்பா வர வேண்டிய உபரி நீர் மொத்தமா தடுத்து நிறுத்தப்படும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம்னு ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களும் பாலைவனமா மாறக்கூடிய பெரிய ஆபத்து இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் இது வெறும் அரசியல் பிரச்சனை இல்ல, நம்ம தமிழ்நாட்டோட உயிர் வாழ்வாதார பிரச்சனைன்னு சொல்லி களத்துல இறங்கி இருக்காரு முதல்வர் விஜய். மேகதாட்டு திட்டத்துக்கு எந்த ஒரு அனுமதியும் வழங்கக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை தீவிரப்படுத்தி இருக்கிறாரு. காவிரி நீர்ங்கிறது தமிழ்நாட்டோட சட்டப்பூர்வ உரிமை. இதுல ஒரு சொட்டு நீரை கூட யாருக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கும் கர்நாடகாவுக்கும் மிக கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கிறாரு. காவிரி உரிமையை காக்க ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரே குரலா நிற்கணும்னு வலியுறுத்தி இருக்கிறாரு. காவிரி நீர் தீர்ப்பாயத்தின்படி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 177.25 TMC தண்ணிங்கிறது நமக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமை. விவசாயிகளின் கண்ணீரை துடைக்கவும் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியத்தை பாதுகாக்கவும் முதல்வர் விஜய் எடுத்த இந்த அதிரடி ஆக்ஷன் இப்போ சோசியல் மீடியாவுல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்திலையும் மிகப்பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு. காவிரி உரிமைக்காகவும் மேகதாட்டு அணைக்கு எதிராகவும் எடுக்கப்பட்டு வர இந்த அதிரடி நடவடிக்கைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.